என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட 173 படம் வந்து இன்னுமே வந்து யார் டைரக்ட் பண்ணுறா என்ன அப்படின்றது ஃபைனலே ஆகலை. ஸோ அந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணுறா, என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து போயிட்டே இருக்குது. ஒருத்தரோட பேர்கள் வந்து அடிப்படுது. ஸோ இதை பற்றி நம்ம கமல் சார்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் கிளியராக வந்து பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் சார் வந்து அவர் கடைசியாக கேட்ட இன்டர்வியூவில் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டைரக்டர்ஸை தேடிட்டே இருக்கீங்க, ஆனாலும் வந்து ஏன் இன்னுமே வந்து ஒரு டைரக்டர் கரெக்டாக மாட்டலை? அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம். ஸோ நீங்கள் நினச்சாலே டைரக்டர்ஸ் லைனில் வந்து நிற்பாங்க, ஆனாலும் ஏன் வந்து இப்படி பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ப்ரொடியூசரு, என்னால் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, எனக்கு பிடிச்ச ஸ்டாரோட டைரக்டரை பிடிச்ச ஹீரோவை வந்து என்னால் வந்து ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஹீரோவுக்கு அந்த கதை பிடிக்கல அப்படின்னா நாங்கள் டேரக்டரை மாற்றி தான் ஆகணும். ஸோ இதனால் ஹீரோவால் தான் இன்னுமே வந்து டேரக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுஷ், அட்லி இவங்க பேர்லாம் வந்து அடிப்படுது இந்த இதில். இப்போதைக்கு தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.